Hi friends, good morning. So welcome to Jaga Usha Vibes. ஸோ ரெகுலராக வந்துட்டு வியானுக்கு கொடுக்குற ஃபுட்டோட vlog பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டே டு டே அவனுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் நான் அவனுக்கு என்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வியானுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஒரு நியூ டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி. ஆக்சுவலாக இதில் நிறைய சத்து இருக்குது ப்ரொக்கோலியில். நம்மளும் இன்னும் கொஞ்சம் ப்ரொக்கோலிஸ் நம்மளோட டயட்லேயும் ஆட் பண்ணிக்கணும் அண்ட் பேபியோட டயட்லேயும் நம்ம கண்டிப்பாக ப்ரொக்கோலி ஆட் பண்ணணும். ஸோ 6 months கம்ப்ளீட் ஆன பேபிக்கு நீங்கள் தாராளமாக ப்ரொக்கோலி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ நான் வியானுக்கு ஃபுட்டு கொடுத்து எப்படியும் ஒரு 10-15 டேஸ்க்கு மேலே ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொக்கோலி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ப்ரொக்கோலியை வந்துட்டு எப்படி நம்ம வந்து பேபிக்கு வந்துட்டு பியூரியாக கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரொக்கோலியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ஆக்சுவலாக ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவருமே நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படின்னு தான் கொடுப்போம். ஸோ நான் வந்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் வந்து ஒரு கம்மி குவான்டிட்டி இது வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் அவனுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவன் எப்படி சாப்பிட்றான் என்னன்றதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட அந்த அவனுக்கு கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ நல்ல ப்ரொக்கோலியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேபிக்கு கொடுக்குறது அப்படின்றனால நம்மளுக்குமே தான் கொடுக்குறதுனால கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு கொடுக்குறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸா போடாமல் ஓரளவுக்கு அப்படியே இந்த ஸ்டெம் மாதிரி மட்டும் உடச்சிக்கிறேன். தண்டெல்லாம் வேண்டாம். தண்டெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 9 months ஆகுது ஆகணும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு இந்த மாதிரி லைவ் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டர்டே 3 o'clock போல் கண்டிப்பாக நீங்களும் லைவ் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்குள்ள நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். பேபி ரிலேட்டடாகவும் சரி, போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி எல்லாம் ரிலேட்டடாகவும் சரி, நம்மளுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்துட்டு நல்லாவே கிளீனாக இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு தடவை இதை வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா இதை வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா அப்படி கையிலே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இங்கே பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க ப்ரொக்கோலியை. நல்லா வந்துட்டு இது ஒரு 10 minutes நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸுக்கு என்னுடைய ரிப்ளை வாங்க போகலாம். ஸோ கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக கிருத்தி அப்படின்றவங்க வந்துட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ண பிறகு வியான் மோஷன் எவ்வளோ நாள் ஒன்ஸ் போகிறானாலா? தம்பி மோஷன் சைக்கிள் சொல்லுங்கள் சிஸ். ஆக்சுவலாக சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து மோஷன் சைக்கிளை வந்து நம்மளால கணிக்கவே முடியாது சிஸ். ஏன்னா அது இவ்வளோ நாள் பால் குடிச்சிருந்தவங்க திடீர்னு ஃபுட்டு சாப்பிட்றப்போ அந்த சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மோஷன் சைக்கிள் வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. அது ஒரு ஆளுக்கு மேபி டிஃபர் ஆகும். ஸோ வியான் பொறுத்த வரைக்கும் அவன் 2 to 3 times வரைக்கும் போவான் பர் டேக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து வந்துட்டு டின்னர் எந்த டைமில் கொடுக்கலாம் சிஸ், அப்புறம் சிஸ் எந்தெந்த டைமிங்கில் ஃபுட் கொடுப்பீங்க? மரியா அவங்களும் கேட்டிருந்தாங்க. அண்ட் பிரவீன் அவங்க வந்து டின்னர் எந்த டைமில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்து டைம் ஷெடியூல் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பேபிக்குமே அது டிஃபர் ஆகும். இப்போ என் பையன் மார்னிங் 7 o'clock எந்திரிப்பான். ஸோ அதை பொறுத்து நான் அவனுக்கு டைம் செட் பண்ணி வைப்பேன். ஸோ இன்னொருத்தவங்க பேபி வந்து மேபி 9 o'clock எந்திரிக்கலாம், இல்லைன்னா 6 o'clock எந்திரிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மார்னிங் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வியானுக்கு வந்துட்டு எப்பயுமே 10:15 தான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே கொடுப்பேன். ஏன்னா அவன் குளிச்சதும் ஃபீட் பண்ணதும் தூங்கிடுவான். தூங்கி இப்போ எந்திரிச்சதும் அவனுக்கு ஒரு 10 to 10:15 நான் வந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி லஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 o'clock, ஒரு 1:15 அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். அவனோட ஸ்லீப்பிங் சைக்கிள் பொறுத்து இது வந்து ஒரு 15 minutes பிஃபோர் அண்ட் ஆஃப்டராக வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் அவனுக்கு பெருசாக ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன். டின்னருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 6:30 வந்துட்டு அவனுக்கு வந்து நான் டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஃபீடிங் கொடுப்பேன். அப்புறம் அவன் வந்து 9 o'clock அவனோட ஸ்லீப்பிங் அந்த சைக்கிள் வந்து அவன் ஃபாலோ பண்ணணும். 9 o'clock அவன் தூங்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 6:30 அந்த 7 o'clock மேக்ஸிமம் 7 o'clock வந்துட்டு அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 9 o'clock அவனோட ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவனோட சைக்கிள் டைமிங்கும்.
நீங்க வந்து உங்க பேபி வந்துட்டு இப்போ 10 o'clock தூங்குவாங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 hours முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துடணும். ஒரு 8 o'clock முன்னாடி. அந்த மாதிரி அவங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் பொறுத்து இந்த டைமிங் மாறும். டைமிங் செட் பண்ணிட்டீங்கன்னா டைமிங் மாற்றவே மாற்றாதீங்க, அதே டைமிங்லேயே கொடுங்க. அப்போதான் பசங்க வந்து பழகுவாங்க அந்த ஃபுட் டைமிங்க்கு. அதுக்காக சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட் சிஸ்டர். அடுத்து வந்துட்டு இவங்க வந்து சால்ட் அண்ட் சுகர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க டாக்டர், நீங்க கொடுக்குறீங்க. ஆமாங்க, சால்ட் ஆக்சுவலாக நான் சுகர் வந்து வியானுக்கு கொடுத்தது கிடையாது. சால்ட் வந்து நான் கொஞ்சமா ஆட் பண்ணுவேன். எங்க டாக்டர் ஆக்சுவலா வந்து ஆட் பண்ணுங்க, எங்க பீடியாட்ரிக் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பசங்களுக்கு டேஸ்டே இல்லாம கொடுத்து அவங்களுக்கும் அந்த டங்க்கு வந்து டேஸ்ட் தெரியணும். டேஸ்டே இல்லாம நீங்க சும்மா உப்பு இல்லாம கொடுக்கறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. இப்போ உப்பு இல்லாம கொடுக்கறதுனால என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சமா உப்பு போட்டு கொடுக்கறதுனாலயும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா உப்பு அதிகமா போட்டு கொடுங்கன்னு சொல்ல, சும்மா ஒரு கல் உப்பு கொஞ்சமா இவ்வளோண்டு ஒரு சால்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு எங்க டாக்டர் வந்து ஆக்சுவலா சொன்னாங்க. அதனாலதான் நானுமே வந்துட்டு தஷ்யத்துக்கு ஆக்சுவலா கொடுக்கல 1 year வரைக்கும் நாங்க சால்ட்டு. பட் ஆனா இவங்க கொடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் வராது, இதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொன்னதுனால நாங்க கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் வந்து எப்பயுமே வியானுக்கு வந்து ஆட் பண்ணி தான் நான் கொடுப்பேன். நீங்க வந்து உங்க டாக்டர்கிட்ட வேணா செக் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி கொடுக்கலாமா வேணாமான்றது. அதனால தான் நான் அது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவேன், நான் சால்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா. சுகர் நான் கொடுக்கல, அவனுக்கு நான் டேட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். அது வந்து ரிச் இன் அயன், உங்களுக்கே தெரியும். அதனால நான் வந்துட்டு அவனுக்கு டேட்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், தவிர சுகர் பெருசா நான் வந்து கொடுத்தது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ரிப்ளை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம், எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சாட்டர்டே 3 PM வந்துட்டு லைவுக்கு வாங்க, நம்ம நிறையவே இன்ட்ராக்ட் பண்ணலாம் உங்க கூட. ஸோ அவனுக்கு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக அது நல்லா வெந்துருச்சு. ஸோ பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அது வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ப்ரொக்கோலி தான் வேக வச்சு நல்லா அரைச்சிருக்கோம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனுக்கு கொடுக்கறதுனால நம்ம நல்லாவே ஸ்மூத்தாகவே நல்லா அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், வியானுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியானுக்கு அவ்வளோதான், வியானோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபீட் பண்ணிடலாம், ஊட்டலாம். ஆக்சுவலாக ப்ரொக்கோலியில் நிறைய சத்து இருக்கு. ஸோ உங்களோட பேபியோட டயட் பிளான்ல நீங்கள் ப்ரொக்கோலியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வியானுக்கு பண்றதுக்கு வந்துட்டோம். நானும் வியானுமே சேர்ந்தே வந்துட்டோம். அவருக்கு இன்னைக்கு தூங்கவே இல்லை, அவரு சேட்டை பண்றாரு இன்னைக்கு அவரு. ஸோ வந்துட்டு மார்னிங் வந்து நான் ப்ரொக்கோலி பியூரி கொடுத்தேன் அவனுக்கு. அதனால நான் வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் லைட்டாவே அவனுக்கு வந்துட்டு நான் லஞ்ச் கொடுக்கலாம், யூஸ்வலா நான் கொடுக்கறதே அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ் கஞ்சி தான் அவனுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ இதான் ரைஸ் கஞ்சியோட பவுடர் ஆக்சுவலா. ஸோ யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வியானோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டுன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு அவனுக்கு நான் இதுதான் கொடுத்தேன். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி பவுடரை வச்சு நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணுன்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்துட்டு நான் வந்து அவனுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். வியானுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் கட்டி இல்லாம. அவ்வளோதான், இது வந்து ஈஸி ஃபுட்டு நம்மளுக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு கரெக்டா ஒரு 10 minutes நல்லா இந்த மாதிரி கெட்டியா வந்துடும். ஸோ அந்த டைம்ல மட்டும் நல்லா கை விடாம கிண்டுங்க. ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட் இது கொடுக்கறதே வந்து நல்ல ஒரு டைஜஷனுக்காக தான். ஸோ இது நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், வியானோட வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் வியானுக்கு. அண்ட் வியான் வந்துட்டு ஒரு 6 month பேபியை வந்துட்டு நம்ம டிராவலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போகணும், எதெல்லாம் நெசசரி அப்படின்ற வீடியோ அப்கமிங்ல உங்களுக்காக கண்டிப்பா போடுறேன். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. ஸோ நைட்டு டின்னர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நைட் வந்துட்டு நான் வியானுக்கு வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறதுனால நான் வந்துட்டு பனானா தான் ஆக்சுவலாக கொடுக்குறேன். ஸோ பனானா வந்து ட்ராவல் டைமில் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க பனானாவை. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ட்ராவல் போகிறப்ப கொடுக்கக்கூடிய ஒரு டிப்பு தான். அதான் நான் நைட்டு வந்து உங்களுக்கு டின்னராகவும் நான் கொடுக்குறேன். இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அப்படி எடுத்தோம் அப்படின்னா நான் சொல்றேன், இப்படி எடுத்தோம் அப்படின்னா அழகா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண மாதிரியே வந்துடும்.
ஸோ அதை அப்படியே நம்ம வந்துட்டு நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ நான் வந்து வியானுக்கு வந்து இதுதான் கொடுக்க போறேன். நான் சென்டர்ல இருக்க சீடு யூஸ்வலா அவாய்ட் பண்ற மாதிரி இந்த தடவை நான் அவாய்ட் பண்ணிட போறேன். இந்த மாதிரி அழகா வந்து நீங்க சூப்பரா கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு வேற என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்பிள் இதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போலாம். ஆப்பிள் எடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஜூஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆன மாதிரி தான் வரும். ஸோ அதேமே நீங்க வந்துட்டு ஆன் டிராவல்ல அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து உங்க கை எதுவுமே ரொம்ப ஸ்மாஷ் ஆகாம நீங்க ஈஸியா கொடுத்துடலாம். வியானோட நைட் ஃபுட் வந்துட்டு இது பனானா தான் நான் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்க போறேன் அப்படின்றத. பை பாய்.